என்னப்பா இன்ஸ்பெக்டர் பாத்தியா? வேலை கோவிந்தாவா? அது தர்ம நியாயம் பேசுறது 2 பேரு என்ன உள்ள வச்சுட்டானுங்க, உன்னை வெளியே அம்போடு நிக்க வச்சுட்டானுங்க. குற்றவாளிங்க உள்ள இல்லப்பா, வெளியே தான் இருக்கானுங்க. அன்னைக்கு என்ன பெருசா பீத்திக்கிட்டிய, உன் சட்டத்தால குற்றவாளி எல்லாம் கிழிச்சிருவேன் வவுந்துருவேன்னு. இப்ப என்னடாச்சு? இப்ப சொல்றேன்டா, ரவுடிஸ்ட ஒழிக்கணும்னா உன் சட்டம் மட்டும் போதாது, என்ன மாதிரி ஒரு ரவுடியும் தேவை. சத்தம் போட்டவங்க வாய் அடக்கிட்டீங்க, எங்க பதவியை பறிச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் இந்த அதிகாரம் எத்தனை நாளைக்கு சார்? பெரிய இடத்து பசங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற நீங்க அவங்களுக்கு எதிரியா மாறிட்டா அடுத்த நிமிஷமே எங்க நிலைமை தான் சார் உங்களுக்கும். வீட்டுக்கு வெளியே காக்கி சட்டம் மாடி நிற்கிறானே குறுக்கா, அவங்க கூட வீட்டுக்கு வரவங்களை தைரியமா வெளியே நிறுத்தி நீங்க யாரை பார்க்கணும் கேட்கறேன் சார். அந்த தைரியம் சுதந்திரம் கூட நம்ம கிடையாது சார். அதுக்கப்புறம் எதுக்கு சார் இந்த ட்ரெஸ் எல்லாம்? மேல சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி தான் சார் நம்ம நடத்துறாங்க. ஒரு அரசாங்க டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணா எல்லா டாக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஒத்துமை கூட நமக்கு இல்ல சார். தப்பு பண்ணாத ஒரு வக்கீல் அரசாங்கம் பழிவாங்கன்னா எல்லா வக்கீலும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. அந்த ஒற்றுமை கூட நமக்கு இல்ல சார். பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நாம இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும். அவங்க முன்னாடி நாம வந்தா அதோட அவங்க ஆட்டம் க்ளோஸ். நீங்க எல்லாம் பின்னாடி வரதா இருந்தா அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் நாம எல்லாம் சேர்ந்து முடிவு கட்டலாம். கடமை செஞ்ச போலீஸ்காரங்களை இந்த கவர்மெண்ட் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுது. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் ஏற்படாதுன்றது என்ன சார் நிச்சயம்? That's enough. I've listened to you quite a bit. Now get going. நியாயமா நம்ம போலீஸ் செய்வது நியாயமா? ஐயா காக்கி சட்டக்காரங்களா, தர்மமா நம்ம போலீஸ் செய்வது தர்மமா? உண்மை எது பொய் எதுன்னு தீர விசாரிக்காம ஏழைங்க எங்களத்தான் இஷ்டம் போல மாட்டிவிட்டு செய்யாத குற்றங்களை செய்தோம் என்று சொல்லி ஜெயிலில் தள்ளுவது நியாயமா? நம்ம போலீஸ் செய்வது நியாயமா? நினைச்சேங்க போலீஸ ஜோராக மதிச்சேங்க, தப்பேதும் பண்ணாம என்ன தாராக கிடிச்சீங்க. காவல் காக்க இருக்கணும் போலீஸ் கடமை அதுதாங்க. கேசு ஒண்ணு என்ன கீச்சிடுச்சு, பீசு பீசா நெஞ்சு ஆயிடுச்சு. உயிர் மானம் காக்க துணையாகும் போலீஸ் அவமானம் தந்தா யார் இங்கு காவல்? நியாயமா நம்ம போலீஸ் செய்வது நியாயமா? தர்மமா நம்ம போலீஸ் செய்வது தர்மமா? உண்மை எது பொய் எதுன்னு தீர விசாரிக்காம ஏழைங்க எங்களத்தான் இஷ்டம் போல மாட்டிவிட்டு செய்யாத குற்றங்களை செய்தோம் என்று சொல்லி ஜெயிலில் தள்ளுவது நியாயமா? நம்ம போலீஸ் செய்வது நியாயமா? கடந்தேங்க என்ன தான் கோட்டுக்கு இழுத்தீங்க. நண்பனா நினைச்சேங்க அம்மம்மா நாயாக அடிச்சீங்க. வேலையாக இருக்கணும் போலீஸ் உயிரை காப்பாற்ற. கம்பி வந்த என்ன கம்பி என்ன, பச்சை புட்டா உங்க நியாயம் என்ன? உயிர் தந்த அன்னை உறவான தங்கை என்னை விட்டு போக எதற்கின்ற போலீஸ்? நியாயமா நம்ம போலீஸ் செய்வது நியாயமா? தர்மமா நம்ம போலீஸ் செய்வது தர்மமா? உண்மை எது பொய் ஏதுன்னு தீர விசாரிக்காம ஏழைங்க எங்களத்தான் இஷ்டம் போல மாட்டிவிட்டு செய்யாத குற்றங்களை செய்தோம் என்று சொல்லி ஜெயிலில் தள்ளுவது நியாயமா? நம்ம போலீஸ் செய்வது
நியாயமா தர்மமா நம்ம போலீஸ் செய்வது தர்மமா? இந்தடா ஏண்டா என்ன தைரியம் தான் நீ குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாலேயே விழுந்து கிடப்ப. இது சுதந்திர நாடு, நான் சுதந்திர மனுஷன். எங்க வேணாலும் குடிப்பேன், எங்க வேணாலும் படுப்பேன். என் காசுல நான் குடிக்கிறேன், நீ யாரா கேக்குறதுக்கு? ஏண்டா சட்டமா பேசுற? எந்திரா பேசுவேன். நாட்டுக்காக தியாகம் பண்ண தலைவர்களோட போட்டாவை உள்ள சட்டம் போட்டு மாட்டி வச்சுட்டு வெளியில சட்டத்தை ஏமாத்துறவங்க யோக்கியமா பேசும்போது நான் பேசக்கூடாதா? என் மேல கை வைக்கிற, நான் உன் மேல கை வைக்கிறேன். ஏண்டா கைய மாட வைக்கிற? போடா. ரூம் போட்டு குடிக்கலாம்னு நினைச்சேன், குச்சதுக்கு அப்புறம் நீங்களா ரூம் போட்டு தர்றீங்க. ரொம்ப நன்றிங்க. அண்ணா நீங்க எப்படிங்க? அவன் சட்டத்தை ஏமாத்திட்டு வெளியே போவான், நான் சட்டத்தை ஏமாத்திட்டு உள்ள வந்திருக்கேன். எதுக்கு? உன்னை வெளியே அனுப்புறதுக்காகத்தான். என்ன சொல்றீங்க? நீ இங்க இருக்க கூடாது, நீ வெளியே போய்த்தான் ஆகணும். டேய், குடிச்சிட்டு வீணா கலாட்டா பண்ண உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அடிச்சுட்டே என்ன அடி வெப்பமான அடி. என்ன அடிக்கிறதுக்கு ஒருத்த பிறந்தா வரணும். அடி அடிச்சு கொள்ளு. நான் லாக்கப்புல செத்தனா யார புடிச்சு உள்ள போட போறா? அதோ குஞ்சினுக்குத ஒண்ணு குரங்கு மாதிரி அத்தை புடிச்சு உள்ள போட போறா. டேய் என்னடா சொல்ற? தமிழ்ல சொல்ற, ஒண்ணும் புரியல உனக்கு? லாக்கப்புக்குள்ள கொலை வேண்டாம், யார் தப்பு? ஓன் தப்பு. ரெண்டு கைதிங்க சண்டை போட்டுக்கிட்டு செத்தா யார் தப்பு? ஓன் தப்பு. கொலைய வேடிக்கை பார்த்தது யார் தப்பு? ஓன் தப்பு. நான் மேல போயிட்டேன்னு வைய உன்னை புடிச்சு உள்ள போட்டுருவான், அது யார் தப்பு? ஆண்டவன் தப்பு, அனுபவி. அண்ணா அவங்க நம்பிட்டானுங்க, வந்துட்டு இருக்கானுங்க. ராஜா, அப்படியே வெளியே போயிடு. டேய், அடித்த வேலையை காட்டுற. போய். ராஜா, நல்லபடியா விஜயோட போய் சேரணும். அவனுங்க அநியாய அக்கிரமத்தை எல்லாம் ஒழிக்கணும். நான் கமிஷனர் பேசுறேன். இந்த பார், உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுது. கவர்னரே என்ன கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காரு. நீயா வந்து சரணடையா இல்ல நாங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுமா? என்னையா மிரட்டுறியா? உங்க ஆளுங்கள்ல எங்கிட்ட கை நீட்டி வாங்காதவங்களே கிடையாது. உங்க டிபார்ட்மெண்ட் ஊசி பட்டாசு மாதிரி. நான் ஒரு இடத்துல பத்த வச்சேன்னா பாதிக்கு மேல வெடிச்சு போயிடும். ஜாக்கிரதை. முழுசா இருந்தாலும் பரவாயில்லையா? இந்த பார், லுக் ஹியர், நீ இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு, நாங்க வந்து அரெஸ்ட் பண்ண நல்லா இருக்காது. போலீஸ் என்னையா, மிலிட்டரியே அனுப்பு, நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். You understand what I say? You better. டேய், வண்டியடா.
உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்க ப்ரமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். சாரி சார், ப்ரொமோஷனோ இல்ல தங்க பதக்கமோ எனக்கு வேண்டாம் சார். போலீஸ்ல சேரணும்னு நான் ஆசை தான் பட்டேன். ஆனா ராஜா வெறியாவே இருந்தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீங்க தான் எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். He will be appointed an inspector very shortly.